ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டு ஈரல் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது செய்கிறதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, கோட்டோட லிவர், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், உளுந்து, சீரகம், மிளகு பொடி. இப்போ ஈரலில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஈரலில் என்ன நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது அப்படின்னா, நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, வைட்டமின் ஏவும் B12 இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இது ஹீமோக்ளோபின் கூடுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது செவந்து வந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வத்தல், கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்த பிறகு பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டு ஈரலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டு லிவரை சேர்த்துக்கலாம். ஆட்டு லிவரை சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. அதில் இருக்கிற எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த லிவருக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இதை சேர்த்த பிறகு இன்னும் நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்துட்டு அந்த ஆட்டு ஈரல் வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த ஈரல் வேகிற வரை வெயிட் பண்ணணும். ஈரலை ரொம்ப நேரம் குக் பண்ணிடவும் கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈரல் ஹார்ட் ஆயிரும், ரப்பரியா இருக்கும். நல்லா வதக்கி விட்ட பிறகு லாஸ்டா சீரக மிளகு பொடி எடுத்து வச்சிருக்கோம், அதை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டு ஈரல் ரெசிபி ரெடி. எங்க வீட்டுல நாங்க ஆட்டு ஈரல் இப்படித்தான் பண்ணுவோம். நீங்க உங்க வீட்டுல ஆட்டு ஈரல் ரெசிபி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு என்னோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஆல்.